இன்றைக்கி அமாவாசை, அதனால் ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்காக சாமி ரூமுக்கு வந்தேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊதுபத்தியை ரூமு கொண்டு வந்து பற்ற வச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறது, மூச்சு விடுறதுக்கு முடியுமா முடியாதா அப்படின்னு எதுவுமே யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு பற்ற வச்சிடுறாங்க. முக்கியமாக என் வீட்டுக்காரரை நான் சொல்கிறேன். அவர் ரூமு கொண்டு வந்து 4-5 பற்ற வச்சுருவார். முக்கியமாக எனக்கு அதிகமாக இந்த புகை ஸ்மெல்லாம் ஆகாது. ஆனால் என் வீட்டுக்கார் பற்ற வச்சுட்டு போயிடுவார். ரொம்ப நேரம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த புகை எப்படா போகும் ஃபேனை போட்டால் இன்னும் எச்சா புகை வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. பொறுமையாக காத்திருந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா தான் ரிலாக்ஸ் ஆகுவேன். முக்கியமாக இன்னொன்று என்ன, அந்த சைக்கிள் பியூர் ஆகிற பற்றினு ஒன்று வருது. அது நார்மல் ஸ்மெல்லில் அழகாக மைல்டாக இருக்குது. மற்ற ஏதேதோ ஸ்மெல்லு வாங்குறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் 2-3 டப்பா வாங்கிட்டு வருவார். அதில் என்னென்னமோ பூவோட வெரைட்டிஸ், அப்புறம் செண்டு ஸ்மெல்லாம் வரும். அப்படி வரும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஒன்று பற்ற வச்சா கூட அதை எப்படியாவது பிடிங்கி வீசி எரிஞ்சிடலாம். எனக்கு ஊதுபத்தியே வேணாம், வெறும் தீபத்தை மட்டும் ஏற்றி சாமியை கும்பிட்டுக்கலான்ற மாதிரி அந்தளவுக்கு கோவம் வெறி வரும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க எப்படி அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சுட்டு வாங்கிட்டு வரது எனக்கு தெரிஞ்ச பெட்டரு. நான் மேக்ஸிமம் சைக்கிள், ஏன்னா அதில் கொஞ்சம் மைல்டு ஸ்மெல் இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்னும் என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு அந்த ஊதுபத்தியில் இவ்வளோ இருக்குது. இது எப்படா காலியாகும் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இது யாரையாக்காவது தூக்கி கொடுத்துட்டு வேறு வாங்கிக்கலாம்னு இருக்கேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அமாவாசை, வாங்க சாமி கும்பிடலாம். நீங்கள் இன்றைக்கி என்னென்ன கோயிலுக்குலாம் போனீங்க வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் சாமி கும்பிடலாம். முடிஞ்சளவுக்கு அமாவாசை வீட்டில் சாமி கும்பிட யாரும் மறக்காதீங்க. தாங்க மணி எடுத்தாடி சைடில் இருக்கு பாரு. முக்கியமாக நான் எல்லா சாமி ஃபோட்டோ எதிரொலிப்பாக இந்த தீபாதாரனை வந்துட்டு தெரியணும்னு நினைப்பேன். ஏன்னா அது எனக்கு அப்படி பட்டாதான் அந்த தெய்வத்துக்கு வந்துட்டு அந்த வெளிச்சத்தினால நம்ம லைஃப்பில் வெளிச்சம் கொடுக்க முடியும்னு நான் ஒரு சில நேரம் யோசிச்சுக்குவேன். எல்லா தெய்வத்து மேலேயுமே அந்த தீபாராதனை வெளிச்சம் தெரிகிற அளவுக்கு பொறுமையாக வச்சு எடுத்துக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த என்ன சொல்கிறது, கற்பூரத்துலேருந்து வர அந்த கருப்பு நெருப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்படி வச்சுருந்து லைட்டாக சுடும், இருந்தாலும் அதை வந்துட்டு நெத்தியில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நானுமே ஒரு சில நேரம் வைப்பேன். அந்த சுடர் நம்ம கையில் படும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு நல்லது நடக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறது உண்டு எனக்கு அப்பப்போ. இந்த